மகனே, மகளே, உன் வாழ்க்கை ஏன் எப்படி இருக்கிறது என்று நினைத்து வருந்துகிறாயா? எப்போதும் சோம்பேறியாக உட்கார்ந்து கொண்டு, என்னடா பண்ணது, நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கை ஒருபோதும் மாறாது. ஒரு குடும்பத்தில் வறுமையும் வேதனையும் சில நேரம் பணமில்லாததால வராது. அது மனசுக்குள் இருக்கும் சோம்பேறித்தனத்தால தான் வரும். காலை எழுந்த உடனே இன்று என்ன நல்லது நடக்கும் என்று நினைக்காமல், இன்று எதுவும் ஆகாது என்று நினைக்கிற மனசே உன் வீட்டின் சந்தோஷத்தை தடுக்கிறது. நான் கையில் பிடித்திருக்கும் இந்த வேல் எதிரிகளை வெட்டுவதற்காக மட்டுமல்ல, உன் மனசுக்குள் இருக்கும் பயம், சோம்பேறித்தனம், நம்பிக்கையின்மை, இந்த மூன்றையும் வெட்டுவதற்காகத்தான். நீ ஒரு முடிவு பண்ணு. நான் இன்று முதல் மாறப்போகிறேன் என்று உன் மனசுக்குள் சொல்லு. நம்பிக்கையோடு ஒரு அடியை எடுத்தால் நான் 10 அடிகள் உன்னுடன் வருவேன். சோம்பேறியாக உட்கார்ந்து கொண்டு விதியை குறை சொல்லாதே. எழுந்து நில், முயற்சி செய். நம்பிக்கையோடு நடந்தால் உன் குடும்பத்தில் இருக்கும் வேதனையெல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மறைந்து போகும். நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ மட்டும் தைரியமாக முன்னே நட.